இன்னைக்கு என்ன வீடியோ போட போகிறோன்னா சென்ட்ரினா கேம் தாங்க போட போகிறோம். இதில் இந்த ஜட்டி வாயன், இந்த ஏஞ்சலினா, சென்ட்ரினா, கிராணி இருப்பாங்க. நம்ம 8 புக் கலெக்ட் பண்ணணும். அந்த 8 புக் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க. அதாங்க இந்த கேமு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நேரம் மேப்பு போய் எடுத்துருப்போம். மேப் எடுத்துகிட்டு டோரை திறந்துடுவோம். என்னென்ன ரூமில் என்னென்ன புக்கு இருக்குது, புக்கு கீ என்னென்ன இருக்குதுன்னு போய் செக் பண்ணுவோம். பாருங்க, சொல்லி முடிக்கல கிராணி அங்கேட்டு பார்த்துருச்சுங்க. இந்த ரூமில் ஒன்றும் இல்லை, இந்த ரூம்லேயும் ஒன்றும் இல்லைங்க, இந்த ரூம்லேயும் ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்கும் இந்த கேமே. கொஞ்சம் புக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும், போக போக புக்கே கிடைக்காதுங்க. இதில் ஒரு சாவி ஒன்று கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்க, ஏஞ்சலினா பாருங்க பயமுறுத்துது. ஒரு புக்கு கிடச்சிருச்சுங்க, நம்ம முதல் புக்கு கிடச்சிருச்சு பாருங்க. அதுக்குள்ளே சென்ட்ரினா எனக்கு பழகிடுச்சுங்க இந்த கேமே விளையாண்டு கீ போட்டு ரெண்டாவது புக்கும் கிடச்சிருச்சுங்க. சீக்கிரமாக புக்கு கிடைக்கிது பாருங்க. அடுத்தது இந்த ரூம்லேயும் ஒன்றும் இல்லைங்க. பாருங்க ஏஞ்சலினா பாருங்க, இதுவாக போகுது பாருங்க, கதவு திறக்குதுங்க. அது போனோடனே அந்த சைடு புக் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். போயிடுச்சு. கீ தாங்க இருக்குது, கீ இருக்குது இதில். புக்கு இருக்குங்க, 3 புக்கு கலெக்ட் பண்ணிட்டோங்க. இன்னும் 5 புக்கு தாங்க. அடுத்து இந்த ரூமில் ஒன்றும் இல்லை. இந்த ரூமில் கீ போட்டு ஓப்பன் பண்ணோம், இன்னும் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த ரூமில் போய் பார்ப்போம். பாருங்கள் ஏஞ்சலினா பாருங்கள், சரி சுற்றிக்கிட்டே போயிடுவோம். எதுக்கு அவர் துரத்துனா அடி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, போயிடும். ஏஞ்சலினா இந்த சைடு தான் வரும். நேரம் நம்ம போய் பார்ப்போம். இந்த சைடு ஒன்றும் இல்லை, இந்த சைடு ஒரு கீ தாங்க இருக்குது. இந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் இங்கே சில நேரத்தில் புக்கு இருக்குங்க. இங்கே பாருங்க, சொன்னோம்ல 3 புக்கு எடுத்துகிட்டு புக்கே கிடைக்க மாட்டேங்குது. அடுத்தது சுற்றி பார்க்க வேண்டியதான். இந்த இடத்துலையும் புக்கு இல்லை சொல்லி இங்கே பாருங்க, கிராணி பார்த்துருச்சுங்க. கிராணி இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. இதில் நேராக போயிடுவோம். பாருங்கள் ஏஞ்சலினா இதுவாக போகுது, பார்த்துக்கிட்டாங்க. ஜட்டி வாயன் பின்னாடியே துரத்திக்கிட்டு வரேன். நம்ம அந்த சைடு போயிடுவோங்க. நம்ம இந்த சைடு ஒன்றும் இல்லை. இந்த சென்ட்ரினா மட்டும்தான் அங்கே இடையில பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. அடுத்தது இந்த சைடு பாருங்க, அதுக்குள்ளே ஏஞ்சலினா. இதுக்கெல்லாம் பயப்படுவோமா யாராச்சும்? இந்த ரூமில் ஒரு புக்கு இருக்குங்க. புக்கு கிடச்சி இது 4 புக்கு எடுத்துட்டோங்க. இங்கே ஒரு கீ இருக்குது. இப்போ இந்த ரூமில் ஒரு கீயும் ஒரு புக்கும் இருக்குது. அடுத்தது ஏஞ்சலினா பார்த்துருச்சுங்க நம்மளை. சீக்கிரம் வர்றா. எங்கே பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஒரு வழியாக பார்த்துருச்சுங்க. இப்போ நம்ம கிராணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜட்டி வாயன் பார்த்துட்டாங்க. சீக்கிரமாக ஒளிஞ்சிக்கடா டப்புன்னு. கால் மட்டும் தெரியுது பாருங்க எப்படின்னு. ஜட்டி வாயன் புதுசாக இருக்கான். அப்படியே போன வேண்டி தான் போகணும். இன்னும் துரத்திக்கிட்டு தாங்க இருக்கான். ஜட்டி வாயா, ஐயோ ஒரு கடி வாங்கிட்டேங்க. சீக்கிரம் ஓடின்னு அதுக்குள்ளே. ஜட்டி வாங்கி தொல்லை தாங்க முடியலங்க. சீக்கிரம் எந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது இங்கேயும் இல்லை பாருங்க. சென்ட்ரினா தொல்லை தாங்க மாட்டேன். ஒரு கீ தாங்க இருக்குது. இந்த சைடு புக்கும் இல்லை. சரி எந்த சைடு புக்கு இருக்குதுன்னு பார்ப்போம்.
இந்த சைடு கீ போட்டு திறந்ததுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இந்த சைடு ஒன்றும் இல்லை. நம்ம டோர் திறந்து வச்சா கூட ஆட்டோமேட்டிக் திறந்துருக்கு, மூடிடுது. இதில் 5 புக்கு எடுத்துட்டோங்க, இன்னும் 3 புக்கு தான். அடுத்து இந்த சைடு யாரும் வரல, போவோம். சரி ஒரு புக்கு 6வது புக்கும் எடுத்தாச்சுங்க, ஒரு கீயும் இருக்குது. இன்னும் 2 புக்கு தான். 7வது புக்கு 8வது புக்கு எடுத்துட்டோம்னா எப்படி தப்பிக்கிறதுனா, எக்ஸிட்னு ஒரு டோர் ஒன்று இருக்கும். 8 புக் கலெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த டோரை திறந்துட்டு போயிடலாம். அதுக்குள்ளே ஏஞ்சலினா கிராண்டியில் விடமான்னு தெரில. இந்த ரூம்லேயும் ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது இந்த ரூம்லேயும் ஒன்றும் இல்லை. ஜட்டி வாங்கி பார்த்துட்டாங்க. சீக்கிரம் ஓடுற. அடுத்து இந்த சைடு போவோம். ஏஞ்சி கிராணி பார்த்துருச்சுங்க நம்மளை. சீக்கிரம் ஓடுற கிராணி. நம்ம எக்ஸ்ட்ரீமோட ஒரு வீடியோ போட்டிருப்போம், கிராணியை வச்சு செஞ்சோம். அது பழி வாங்கிறதுக்கு கூட துரத்திக்கிட்டு வராங்க. வருதுன்னு பார்ப்போம். ஜட்டி வாங்கி பார்த்துட்டாங்க நம்மளை. கிராணியும் பின்னாடி இருக்குங்க. கிராணி எப்படி இருக்க கிராணி? சரி போயிடலாம். ட்ராப்லாம் போட்டு போட்டுங்க கிராணி, அதுக்குள்ளே போயிடலாம். பிளான் போட்டுருங்கன்னு நினைக்கிறேன், சுற்றிக்கிட்டு வந்து அடிச்சிடலான்னு சொல்லிட்டு. சீக்கிரங்க, இன்னும் 2 புக்கு தான். அது மட்டும் எடுத்துட்டோம்னா அந்த வீட்டை விட்டு தப்பிச்சிடலாம். அது போயிடுச்சான்னு பார்க்கணுங்க. பார்த்துச்சுங்க நம்மளை. சீக்கிரம் ஓடுறா. இன்னும் 2 புக்கு தான். போக போக கஷ்டமாக கொடுப்பாங்கன்னு சொன்னோம்ல, இப்போ கஷ்டமாக இருக்குது போக போக. இங்கே பாருங்க, பொக்கவாயும் பார்த்துருச்சு. பொக்கவாயி ஏஞ்சலினா பின்னாடி பாருங்க. சென்ட்ரினா நம்ம ரூமை திறந்துக்கிட்டு போன பயமுறுத்தலன்னு நிற்கிது. இடையில இடத்துல பயன்படுத்து. இதை விட இன்னொன்று கேம் ஒன்று இருக்கும், அதான் ரொம்ப பயமாக இருக்குங்க. இந்த சைடு ஒன்றும் இல்லை, அது போட்டோங்க. இப்போதைக்கு துரத்துற சவுண்டு முழுகிட்டோம், அப்புறம் நம்மளை பார்க்க மாட்டாங்க. போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். ட்ராப்பு தாங்க போட்டு போயிருக்கு கிராணி. இங்கே ஒரு கீ இருக்குங்க, 2வது கீயும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் புக்கு தாங்க, கீ மட்டும் தான். புக்கு கிடச்சிருச்சுங்க, 7வது புக்கும் எடுத்துட்டோங்க. இன்னும் ஒரே புக்கு தான், எடுத்துட்டோம்னா இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிடலாம். ஏஞ்சலினா பார்த்துருச்சுங்க, அதுக்கிட்ட வரட்டும், எங்கே போகலான்னு பார்ப்போம். நம்ம ஏஞ்சலினா துரத்துனால நம்மளை பிடிக்க முடியாது, வந்து பிடி ஏஞ்சலினா. அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சென்ட்ரினா கேம் போடலான்னு இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் என்ன வீடியோ போடலான்னு. பஸ்ஸு இவங்க தொல்லை தாங்க முடியலங்க, இந்த சென்ட்ரினா தொல்லை, ஏஞ்சலினா தொல்லை தாங்க முடியல. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஜட்டி வாங்கி போகிறான் பாருங்க. இந்த ரூம்லேயும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. இடையில பயமுறுத்திக்கிட்டே இருக்குங்க. அடுத்தது இந்த ரூம்லேயும் இல்லை. இந்த ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இருக்குங்க, 8வது புக்கு எடுத்துட்டோங்க. அவ்வளோதாங்க, இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோங்க. இனிமேல் எக்ஸிட் டோடு ஒன்று இருக்கும், அதை வச்சு தப்பிச்சிட்டோம்னா நம்ம வீட்டை விட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க. ஜட்டி வாங்கி துரத்திக்கிட்டே வரான் பாருங்க. ஜட்டி வாங்கி வந்தால் பிடிச்சிக்கூட. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருக்கேங்க. இது எப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விட்டுருங்க.